வணக்கம். அக்டோபர் 7, 2025 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிது. 3வது ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் அவர்களுக்கும் வியன்னா அவர்களுக்கும் இடைப்பட்ட அந்த கான்வர்சேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதில் வியன்னா அவர்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா, அந்த பேசும்போது வந்து நான் பேசுகிறத கவனித்து பேசுங்க, நான் வந்து என்ன பேசுகிறேன்னு என்னோடய ஃபேஸை பார்த்து நல்லா என்ன ஃபேஸை பார்த்து பேசுங்க, நீங்கள் பாட்டு அது வந்து கண்டுக்காமல் போகிற மாதிரி வந்து ஒதுக்கிட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வியன்னா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அதைத்தான் கண்டென்ட்டாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க போல இருக்குது. அதையும் அவர் கண்டுக்காமல் எந்திரிச்சு போன உடனே இவங்க வந்து ஓடி ஆடிக்கிட்டே கிண்டல் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி, அதாவது பிரவீன் என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு போகிறாரோ அதே மாதிரியே வந்து வியன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காலையிலேருந்து நானும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. நடுவில் வந்து பாட்டு பாடுறேன்னு சொல்லி வந்து உயிரெடுத்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய திவாகர் வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணார். அது கூட கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு பார்க்குற மாதிரி. ஆனால் இவங்க பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிற பேரில் என்னென்னமோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதை வந்து பொண்ணுங்க ரசிக்கவும் முடியாமல் அதை ஸ்கிப் பண்ணவும் முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. காது வலிக்குது. சமையல் ரூம்குள்ளேயே தான் கிடக்குறாங்க. நாள் முழுக்க சமையல் ரூம்குள்ளேயே தான் கிடக்குறாங்க. அதுக்குள்ளேயே சாப்பிட்றது, தூங்குறது, அங்கேயும் இங்கேயும் போகிறது அப்படியே தான் இருக்காங்க. தவிர இந்த தண்ணி இல்லாத ஒரு காரணத்தினால இவங்களால் வந்து ரிலாக்ஸாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல. ஃபேஸ் வாஷ் பண்ண கூட வந்து அரை கப்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கனால இவங்களால் வந்து ரிலாக்ஸாகவே இருக்க முடியல. போன வாட்டியில் என்ன கண்டென்ட் வரும்னா, போன பிக் பாஸ் வரைக்கும் என்ன கண்டென்ட் வரும்னா, அப்பப்போ குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து அங்கங்கே மூலையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். நல்லா தண்ணி கிடச்சி நல்ல சாப்பாடு கிடச்சா அங்கங்கே உட்காந்து பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சோறு ஒழுங்காக கிடைக்காம கிடைக்கிற பொருளை வந்து வச்சுக்கிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ரிலாக்ஸாகவே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. காலையில் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு உட்காந்தா கொஞ்சமாச்சு ஆக்டிவாக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அப்படியே போன மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. அதை வந்து நம்மளும் போன மாதிரியே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ ரொம்ப டயர்டாகி போச்சு. இந்த பிக் பாஸில் என்ன தான் கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க, எவன் தான் கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னே தெரியல. ப்ளஸ் இவங்களாம் என்ன அஜெண்டாவில் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னே தெரியல. நம்ம யார்கிட்ட சண்டை போடணுங்கிற ஒரு அஜெண்டாவில் உள்ளே வந்திருக்காங்க. பட் ஆனால் உனக்கு ஏதாவது ஒரு கோர் கண்டென்ட் இருந்தால் தானே நீ அதை வச்சு பேச முடியும். உள்ளே ஒன்றுமே இல்லாமல் வெறும் பாட்டு பாடுறங்கிற பேரில் உயிர் எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறதே தெரில. ஆக இந்த பிக் பாஸில் இன்னும் வந்து இந்த ஒரு 2-3 நாள் வரைக்கும், இந்த ஒரு வாரம் வரைக்கும் இந்த தண்ணி பிரச்சனை ஓயிற வரைக்கும் வந்து நமக்கு பெரிய ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் போல் இருக்குது. அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. வியன்னாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த பிள்ளை வந்து கொஞ்சம் கன்னிங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் பேசுகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்குது, எல்லாரும் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்குது. ஆனால் தனக்குன்னு ஒரு கருத்து வச்சுருக்குது. அதை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் கொஞ்சம் ஓவராக என்ன சொல்லுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. கொஞ்சம் ஓவராக என்ன சொல்லுவாங்க, நார்மலாக ரியாக்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் அந்த கிண்டல் துணி, அப்புறம் இந்த ஓடுனது, இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் பழைய யாரெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்களோ, க்யூட்டாக உட்காந்து ஃபேமஸ் ஆனாங்களோ, அதே மாதிரி நம்மளும் பண்ணால் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உண்டான ஸ்டஃப்பான கண்டஸ்டண்ட்டே இங்கே கிடையாது. இங்கே எவனுமே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டே கிடையாது. இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டா, வீக்கான கண்டஸ்டண்ட்டா அப்படிங்கிற விஷயத்தையே நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த 3 ப்ரோமோ பார்க்கும்போது இதில் என்ன தோணுச்சு? ஒன்றும் பெரிய சண்டைகள்லாம் ஒன்றுமே இல்லை. சப்புன்னு சாணி தண்ணியமாக இருக்குது பிக் பாஸ். என்னத்தை சொல்கிறது, வீடு நல்லா இது. ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷனான ஒரு எந்த ஒரு விஷயங்களுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த ஒரு வாரம் கடந்த பிறகாச்சும் ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்குறோம். 2 நாள் கடந்தாச்சு. இன்னொரு நாள் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. லைவை பார்த்தா முதல்ல எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் நேரம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கிடப்பாங்க. இவனை பற்றி அவங்ககிட்ட புறம் பேசுறது, அவங்கள பற்றி இவங்களுக்கு புறம் பேசுறது கூட கொஞ்சம் ஆக்டிவாக நல்லா இருக்கும். ஸோ ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் கண்டென்ட்டுக்குள்ளே போய் அல்லது இந்த கேம்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்து இவங்களை பற்றி கொஞ்சம் புரிதல் வந்ததுக்கப்புறமேட்டு ஒரிஜினல் கேரக்டர்லாம் வெளியே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து விஜய் சேதுபதிக்கிட்ட போனவுடனே, விஜய் சேதுபதி போன பிக் பாஸ் மாதிரி எல்லாத்தையும் வந்து உரண்டை இழுத்து விட்டு, இல்லை அவங்களுடைய மைண்ட் செட்டை அவங்களோட கேமை உடைக்காமல் வந்துட்டாருனாலே இங்கே பல பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிரும். அதை விட்டுட்டு இருக்கிறவங்களோட கேமையும் சேர்த்து அவர் உடச்சிக்கிட்டு இருந்தா அப்படின்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ் தான் உட்காந்துட்டு ஆதங்கத்தில் உட்காந்துருக்கணுமே தவிர பிக் பாஸ் வந்து அது பாட்டுக்கு நடந்துட்டு கிடக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு புரிஞ்ச விஷயம். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இவங்கள வச்சுக்கிட்டு இந்த எப்படி சொல்கிறது, 2ன்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து நம்ம வடிவேல் வந்து ஒரு ஷோ நடத்துவார். இது மாதிரி த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு 10-20 கிரிகாலனை வச்சுக்கிட்டு ஒரு கிரிகாலனே மேஜிக் ஷோ பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது. அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். பார்க்கலாம் இந்த வாரம் எப்படி கடத்த போகுதுன்னு. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் எழுதுங்க. மறுபடியும் பார்த்துட்டு வந்து லைவில் பார்த்துட்டு ஏதாவது உருப்படியாக கண்டென்ட் வந்தால் வந்து பேசுவோம்.